ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடிக்கு நிறைய பேர் வச்ச பிறகும் கூட சாமந்தி செடி ஃபுல்லாக கருகி போகுது இப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்ன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சாமந்தி செடி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பூராமே தொட்டியில் தான் இருக்குது. இதை நம்ம தரையிலையும் வச்சுக்கிறலாம், தொட்டிலையும் வச்சுக்கிறலாம். எப்படி வச்சாலும் வளரும். ஆனால் இது வந்து ஒரு சீசன்ல அதிகமான பூக்கள் பூத்துட்டு, ஒரு குறிப்பிட்ட நாள் பூக்காம நின்னுட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல சீசனுக்கு பூக்க ஆரம்பிச்சுரும். இத நீங்க செடிய ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி வளர்த்துட்டீங்கன்னா மட்டும் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாமந்தி செடிக்கு வந்து கூலிங் இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணுல வந்து முடிஞ்ச அளவுக்கு அதாவது கோகோ பிட் இந்த மாரி ஏதாவது தண்ணிய வந்து உறிஞ்சி வச்சுக்கிற மாரி பொருட்கள்லாம் நீங்க மண்ணுல கலந்துருக்கணும். அப்படி கலந்துட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அது வந்து ஈரப்பதத்த அதிகமா வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சாமந்தி செடி காயாததுனால உங்களுக்கு வந்து வேகமா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாமந்தி செடிக்கு போடுற மண்ணு முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கணும். அந்த மண்ணு முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணா மட்டும் தான் இருக்கணும். செம்மண்ணா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஈரப்பதத்த அதிகமா உறிஞ்சி வச்சுக்கிறோம். அத வந்து அது ஈரப்பதம் அதிகமாவும் இருக்கும். காயும் போதுமே ரொம்ப கெட்டியாயிரும் அந்த செம்மண் மட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, செம்மண்ணோட நம்ம ஆத்து மணலும் கலந்து வச்சுக்கலாம். அப்படி மணல் கலக்கும்போது உங்களுக்கு மணல்லையும் கூலிங் ஏற்பட்டு வேர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து ஆத்து மணலும் கலந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோகோ பிட்டு அந்த ஆத்து மணல்லாம் கலந்த பிறகு அதையும் சேர்த்து ஃபுல்லாவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சாமந்தி செடிய நெறைய பேர் வந்து வெயில்ல வச்சுறீங்க. சாமந்தி செடி முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கான ஏரியாவுல நம்ம வெயில்ல வச்சிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது வந்து கூலிங் இல்லாத ஏரியாவுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிழல்ல வச்சுக்கிறணும். அத வந்து ஃபுல் டைம் நிழல்லயும் வச்சிறக்கூடாது. கொஞ்சமாவது வெயில் படுற மாரி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பூக்கள் பூராமே சின்ன சின்ன பூக்கள் இல்லாம பெரிய பெரிய பூக்களா வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து வெயில்லயும் இல்லாம, நிழல்லயும் இல்லாம பார்த்து வச்சுக்கோங்க. அத வந்து ரொம்ப கடுமையான வெயில்னா அதுல இல்லாம வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு 1/2 வெயில் படுற மாரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சீங்கன்னா மட்டும் தான் சாமந்தி செடி நம்ம ஏரியாவுல அதாவது வந்து வெயில் அதிகமா இருக்கிற ஏரியாவுல வந்து அந்த சாமந்தி செடி காயாம இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, எப்பயும் போல தண்ணி வந்து இப்ப ரோஜா செடி, மத்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ ஊத்துனா கூட போதுமானது. ஆனா சாமந்தி செடிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்னிங், ஈவினிங் கண்டிப்பா தண்ணி ஊத்தியே ஆகணும். அது வந்து மதிய நேரத்தில நீங்க எந்த செடியா இருந்தாலும் தண்ணி அவ்வளோக்கா ஊத்தாதீங்க. அது வந்து தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஊத்தும்போது, மார்னிங் ஊத்துங்க, இல்லன்னா சாயங்காலம் ஊத்துங்க. ஈவினிங் அந்த மாரி எப்படியாவது ஊத்திக்கங்க. அது வந்து கண்டிப்பா 2 நேரம் தண்ணி ஊத்தியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடியில பூக்கள் பூத்த பிறகு, அந்த பூக்கள ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அத வந்து பூக்கள் இருக்கு, கொஞ்சம் மொட்டு இருக்கு, அப்படியே நம்ம விட்டுறலாம் அப்படின்ற பட்சத்தில ஒண்ணுமே ஆகாது. அதனால பூக்கள ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவுல, நம்ம ஃபுல்லாவே வந்து செம்மண் மட்டும் தான் போட்டிருக்கோம். அது எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்றத நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க போடும்போது செம்மண் போட்டுக்கங்க. இப்போ வந்து நம்ம விக்கிற செடினால கோக்கோபிட்டு, இந்த ஆத்து மணல் எதுவுமே கலக்கல. நீங்க வந்து இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது எல்லாமே கலந்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்ககிட்ட வந்த பிறகு சாமந்தி செடி கண்டிப்பா நல்லாவே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும். சாமந்தி செடிக்கு உரம் ஏதாவது குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கெமிக்கலா குடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம், அதாவது வெர்மி கம்போஸ்ட் 2மே ஒண்ணு தான். இந்த மாரி ஏதாவது இயற்கையான முறையில உரம் குடுத்துக்கங்க. ரொம்ப கெமிக்கலா குடுக்கும்போதுமே சாமந்தி செடி காய ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க சாமந்தி செடி நட்டு வச்சீங்கனாலே போதும்.